செய்தி அலசல் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது இன்று உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய கண்கள் உக்ரைன் மேல் விழுந்திருக்கிறது. காரணம், இந்திய பிரதமர் உக்ரைன் சென்றிருக்கிறார். இந்திய பிரதமர் உக்ரைன் சென்றிருப்பதால் என்ன நிகழப்போகிறது, என்ன நிகழும்? போர் பூமியில் பிரதமர் மோடி அசாதாரணமான சூழலில் அவர் அங்கு சென்றது ஏன் பார்க்கலாம். முதல்ல இந்த போரானது உக்ரைன் மேல ரஷ்யா தொடுத்தது. இது போர் இல்லை, இராணுவ நடவடிக்கை ரஷ்யா சொன்னது. எவ்வளவு நாட்களாக தொடர்கிறது அப்படின்னா 2022 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதியிலிருந்து இது தொடர்ந்து நடந்து வருகிறது. இதுவரை 30 மாதங்களாக இந்த போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லையில் சில பகுதிகளை அவங்க பிடிக்க, சில பகுதிகளை உக்ரைன் பிடிக்க அப்படின்னு மாறி மாறி இந்த போர் சென்று கொண்டிருக்கிறது. இந்த போரில் இது 30வது மாதம். உச்சகட்டமான போர் சூழல் இப்போதும் அங்கு இருக்கிறது. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உக்ரைன் எல்லாம் ஒரு வாரம் தாக்கு பிடிக்குமா, ரஷ்யா எவ்வளோ பெரிய நாடு, அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறது, 6000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இதுவரை 30 மாதங்களாக குட்டி நாடான உக்ரைன் இந்த போரில் தாக்கு பிடித்து இன்னும் பல உலக தலைவர்களை அங்கே வருவதற்கான வாய்ப்புகளையும் கூட ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்னன்னா, நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள் தொடர்ந்து ஆயுதத்தையும் தொழில்நுட்ப உதவிகளையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது. இந்த போரில் நேட்டோ நாடுகள் நேரடியாக ஈடுபடக்கூடாது, அப்படி ஈடுபட்டால் ஆயுதங்கள் கொடுத்தா நாங்கள் போர் தொடுப்போம் அப்படின்னு ரஷ்யா சொன்னாலும் கூட ஆயுதங்களையும் பண உதவியையும் பொருளுதவியையும் தொடர்ந்து நேட்டோ நாடுகள் வழங்கி வருகிறது. இந்த போருக்கான காரணம் என்ன? நேட்டோவில் சேரப்போறேன்னு உக்ரைன் சொன்னதுதான் காரணம். நீங்கள் சேரக்கூடாது அப்படின்னு தான் இந்த இராணுவ நடவடிக்கை உக்ரைன் தொடங்கியது. இப்போது வரை ஒரு சின்ன நாடு, அந்த நாட்டுக்கு உலகின் பல நாடுகள், நேட்டோ நாடுகள் மட்டும் இல்லாமல் பல நாடுகள் உதவி வருகிறது. இப்போது இந்தியாவினுடைய நட்புறவு எப்படி இருக்கிறது இந்த போரில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்தியாவுடைய நட்புறவானது ஐநாவில் இந்த போர் பற்றிய ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானம் வருகின்ற போது நடுநிலை வகித்தது. காரணம் என்னன்னா, எங்களுக்கு ரஷ்யாவும் நண்பர், உக்ரைனும் நண்பர் தான் அப்படின்னு நடுநிலை வகித்தது. எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை. இது அப்போதைய சூழலில் ஒரு சரியான முடிவாக பார்க்கப்பட்டது. இன்னொன்று, மாணவர்களை உக்ரைனில் இந்திய மாணவர்கள், தமிழக மாணவர்கள் தீவிரமாக அங்கே அதிக அளவில் மருத்துவ படிப்புகளை மேற்கொண்டு வந்தாங்க. அங்கே எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள போர் சூழலின் போது கியூவில் இருந்தும் சரி பல பகுதிகளில் இருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு ரஷ்யாவில் சில பகுதிகளில் போர் நிறுத்தத்தை அறிவிக்க வைத்து அந்த வழியாக, அதாவது எதிரி நாடாக உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய ரஷ்யா வழியாக உக்ரைனிலிருந்து ரஷ்யாவுக்கு சென்று அங்கிருந்து மாணவர்களை அழைத்து வரக்கூடிய ராஜதந்திர நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டது. அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ரஷ்யாவிடமும் அதே போல உக்ரைனிடமும் செல்வாக்கு இருந்தது. இப்போதும் இராணுவத்திற்கான ஆயுத உதவிகளையும் தொழில்நுட்ப உதவிகளையும், ஏன் எண்ணெயையும் அணு உலை தொடர்பான பரிமாற்றத்தையும், ரஷ்யாவுடைய உதவியால் தான் அணு உலைகள் இங்கே நிறுவப்படுகிறது, அவங்களுடைய தொழில்நுட்ப உதவியால். அப்படி ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான நட்புறவு பரிமாற்றம் அப்படின்றது நீடித்து வருகிறது. இன்னும் சொல்லணும்னா, உக்ரைனில் இன்னும் அதிகமாக நம்முடைய மாணவர்கள் படித்து கொண்டிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதனால இந்த நட்புறவு தொடர்ந்து வருகிறது. இப்போது சமாதானத்தில் இந்தியாவின் பங்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. அதாவது நேரடியாக விமானங்கள் செல்ல முடியாத பகுதியாக இந்த கியூ இருக்கிறது. ஏன்னா கியூவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வான்வழியாக தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு ரஷ்யாவுக்கு இருக்கிறது. ஆனாலும் அந்த இடத்திற்கு பிரதமர், அது ஒரு எஸ்பிஜியினுடைய கமாண்டர்களுடைய பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் போலந்திலிருந்து இப்படி போறார் அப்படின்னா, போலந்திலிருந்து விமானத்தில் போய் அங்கிருந்து ரயில் மட்டுமே பாதுகாப்பானதுன்னு சொல்லி ரயிலில் பிரதமர் சென்றிருக்கிறார். இதே போல தான் இதுவரை 10க்கும் மேற்பட்ட உலக நாடுகளுடைய, குறிப்பாக இதுவரை சென்றவங்க எல்லாம் ஒரு அணியில், அதாவது நேட்டோ நாடுகள் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் போயிருக்காங்க. அமெரிக்கா சென்றிருக்கிறது அப்படின்னு பல நாடுகள் சென்றிருக்கிறது. ஆனால் எந்த அணியிலும் இல்லாத இந்தியாவுடைய பிரதமர் இப்போது அங்கு செல்லுகிறார். இவ்வளவு கடினமான சூழல்ல போர் நடக்கிறப்ப போறாரு. ஏன், எதனால? இங்கே ரஷ்யா அணு ஆயுதத்தை எடுத்து உக்ரைன் மேல தாக்குதல் நடத்தும்னு ஒரு பதற்றம் இருந்தபோது, அந்த பதற்றத்தை பேச்சுவார்த்தையில சுமூகமாக, அதாவது நேரடி பேச்சுவார்த்தை இல்லாமல் மறைமுகமாக இதை தணித்ததில் இந்தியாவுடைய பங்கு குறிப்பிடத்தக்க அளவில் இருக்குது அப்படின்னு இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னென்னா, ரஷ்யாவோடு நேரடியாக பேசக்கூடிய உலக தலைவர்களில் ஒருவராக இந்திய பிரதமரும் இருக்கிறார். அதன் அடிப்படையில் அணு ஆயுதத்தை அவர்கள் எடுக்காமல் இந்த போரை 2 பேருமே எல்லைகளில் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு போராக மாற்றியதில் இந்தியாவுடைய பங்கும் இருக்கு. இல்லைன்னா இந்த போர் என்றைக்கோ அணு ஆயுத போராக மாறி இருக்கும் அப்படின்றாங்க. 6 வாரத்தில், கடந்த 6 வாரங்களுக்கு முன்பு தான் ரஷ்யா சென்று ரஷ்யாவுடைய
அதிபரை அவர் சந்தித்தார். அப்போது ரஷ்யாவுடைய அதிபரிடம் பிரதமர் கைகுலுக்கினார். அப்போது கடும் விமர்சனங்களை முன்வைத்தார் உக்ரைன் பிரதமர் ஜெலன்ஸ்கி. இப்போது 6 வாரத்தில் அந்த முகாமிலிருந்து இந்த முகாம் 2 நாடுகளுக்கு இடையில் செல்லக்கூடிய ஒரு பிரதமராக இப்போது பிரதமர் மோடி இருக்கிறார். அதனால சமாதானத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. அங்கே ரஷ்யாவில் இருக்கும்போது ரஷ்யா உக்ரைன் மேல் நடத்தின தாக்குதலுக்கு எதிராக அவர் பேசினார். குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க, இந்த போர் நிறுத்தப்படணும், போர் நிறுத்தம் தான் அமைதிக்கான வழி அப்படின்னு அன்று பிரதமர் சொன்னார். இப்போது அதே விஷயங்களை, அதாவது ஜெலன்ஸ்கி பிரதமர் மோடி புதினோடு கைகுலுக்கி கொண்டிருந்த போது அங்கே சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, நீங்க கரைபிடிந்த கடங்களோடு கைகுலுக்கி கொண்டிருக்கீங்கன்னாரு. இப்போது அவர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து அவரோடு பயணப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுல மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைனுடைய சில பகுதிகள், ரஷ்யாவுடைய சில பகுதிகளில் உக்ரைன் நுழைந்து கைப்பற்றி இருக்கிறது. இதுவரை ரஷ்யாவால் உக்ரைனை கைப்பற்ற முடியல, மாறா உக்ரைன் ரஷ்யாவுடைய சில பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது. அதனால ஒரு சமாதானத்திற்கான வாய்ப்புகளை நோக்கி இது செல்லுகிறது அப்படின்ற பார்வைகள் எடுக்கிறாங்க. விரைவில் போர் நிறுத்தம் கூட அறிவிக்கப்படும்ன்றாங்க. இந்த ஒரு சூழல்ல பிரதமருடைய பயணம், குறிப்பா 6 வாரத்திற்கு முன்பாக ரஷ்யாவில் பேசின அதே பிரதமர் இப்போது உக்ரைன் வந்திருக்கிறார். உக்ரைன்ல சமாதானத்திற்கான இந்தியாவுடைய உதவிகளை கொடுத்துட்டு சமாதானத்திற்கான பேச்சுவார்த்தையும் தொடங்கி இருப்பதாக சொல்றாங்க. ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுது அப்படின்னா அதுல இந்தியாவுடைய பங்கு, பிரதமருடைய பங்கு முக்கியமாக இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க், அசாதாரணமான சூழல்ல பிரதமர் சென்றிருக்கார் அப்படின்னும் உலக நாடுகள் இதை பார்க்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.